நடந்தது. எல்லா மாவட்டங்கள் தலைநகரத்திலும் நடந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்துல பேசிய சண்முகம் அவர்கள், "உங்கள் கனவை சொல்லுங்கள். அந்த திட்டத்துக்கு கீழ எனக்கு நயன்தாரா வேணும். முதலமைச்சர் நிறைவேத்தி தருவாரா?" அப்படின்னு சர்ச்சையான முறையில பேசியிருக்கிறாரு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? வணக்கங்க. இப்போ பேசுனது யாருங்க? சண்முகம் சண்முகம். சார். ம். ஆமா. அவரு யாருங்க? சாதாரண அதிமுகல ஒரு நிர்வாகிங்களா? அவர் ஒரு எம்பி. இல்ல. எம்பி இருக்கிறாரு இல்லைங்களா? ம். ஒரு எம்பியா இருக்கிறவரு, அவரு இன்னைக்கு இப்படி பேசல. கிட்டத்தட்ட ரொம்ப நாளாவே இந்த மாதிரி விமர்சனங்களை தான் பண்ணிட்டு இருக்காரு. பெண்களை இழிவுபடுத்துறது, பெண்களை பத்தி தரக்குறைவா பேசுறது, தமிழ்நாட்டு பெண்களை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திட்டத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அதற்காக அவங்களுக்கு ஏதாச்சும் பயனுள்ளதா அமையணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு நம்ம செய்யும் போது, நீங்க திமுகவை இழிவுபடுத்துறேன்னு சொல்லி அதையும் தாண்டி தமிழ்நாட்டு பெண்கள் இன்னைக்கு நடிகைகளை ரொம்ப விமர்சிச்சு பேசுறதுங்கிறது ரொம்ப இன்னைக்கு சர்வ சாதாரணம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் பாக்குறேன். அதுலயும் அவர் எவ்வளவு ஒரு சிரிப்பு பாத்தீங்களா? பேசி ஒரு பெண் அப்படிங்கிறது, அவங்க நடிகைன்னு தாண்டி அவங்க ஒரு பெண்ணுன்னு கூட அவங்கள பாராம அவங்க பேரை சொல்லி எனக்கு நயன்தாரா வேணும், இவங்க கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னால ஒரு மேடை நாகரீகம் இல்லாமையா அவர் பேசுவாரு? ஏன் இதையெல்லாம் அதிமுக கண்டனமே தெரிவிக்காதா? அப்போ ஒரு ஒரு சின்ன விஷயம் திமுகவுல இன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே அந்த ஆக்ஷன் எடுத்தீங்களா, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு அத்தனை நியூஸ் சேனல், அத்தனை ரீல்ஸ், அத்தனை விவாதத்துல பேசுறாங்களே. சண்முகம் அவர்கள் தொடர்ந்து எவ்வளவு இழிவான வார்த்தைகளை, ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் எந்த அதிமுக இருக்கக்கூடிய எந்த நிர்வாகிகளுக்கு தெரியாதா? கூட்டணியில் இருக்க பாஜகவுக்கு அது தெரியாதா? பாமகக்கு இதை பத்தி பேசணும்னு தோணாதா? எப்படிங்க இவருக்கு இப்படி பேசலான்ற ஒரு தெம்பை யார் கொடுத்தாங்கன்னு பாக்கணும். இன்னொரு ஒரு விஷயம், அவர் சொல்லும் போது சொல்றாரு, அப்துல் கலாம் ஐயா கனவு காணுங்கள்னு சொன்னாங்க, அதுல இருந்து ஒரு படி உயர்ந்து போய் ஸ்டாலின் அவர்கள், அதாவது முதல்வர் அவர்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு விஷயம் சரியான விஷயம் தான். அவர் கனவு காணுங்கள்னு சொல்லியிருக்காரு, உங்க கனவை சொல்லுங்கன்னு கேட்கறதுக்கு இன்னைக்கு ஒரு தலைவர் தமிழ்நாட்டுல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவர் தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அந்த நிலைக்கு அவர் இருக்காரு. அது என்ன மாதிரி கனவுன்னு நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம்? அப்போ தமிழ்நாட்டுல இருக்க பசங்க பிள்ளைங்களா இப்படிதான் கனவு காணுவாங்கன்னு இவரே ஒரு மேண்டேட்டரி வச்சிருக்கிறாரா? அப்ப இவர் நினைக்கிற மாதிரிதான் அப்ப எல்லா கனவும் காண்டுட்டு இருப்பாங்களா? அப்போ யாரும் படிக்கணும், மேல வரணும், தனக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னு யாருக்கு எந்த எண்ணமும் இருக்காதா? இவர் மாதிரியே எல்லாரும் யோசிப்பாங்கன்னு இவரு ஒட்டுமொத்தமா பெண்களை மட்டும் இல்ல, அதை தாண்டி ஒரு சமுதாயத்தையே இவர் பாழ்படுத்தணும்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாவே இங்க இருக்குங்க மேம். ஏன்னா நம்மளுக்கு அதை பார்க்கும்போது இது ஒரு டைம் செஞ்சிருந்தா பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி இவர் என்ன சொல்றாரு, திமுக இனி அடுத்த தேர்தல் அறிக்கையில ஒரு வீட்டுக்கு ஒரு மனைவிகளை இலவசமா தருவாங்க அப்படின்ற மாதிரி அப்பவும் பெண்களையும் தாண்டி தமிழ்நாட்டு பெண்களை ரொம்ப இழிவுபடுத்துறாரு. அதுவும் ஒரு சமூகத்தையே சேர்ந்தது. அதுக்காக அதிமுக என்ன ஆக்ஷன் எடுத்துச்சு? என்ன பண்ணாங்க? அவர் ஏதாச்சும் கூப்பிட்டு விசாரணையாச்சும் பண்ணாங்களா? ஏதாச்சும் செய்யற மாதிரி முடிஞ்சுதா? அதை தாண்டி அன்னைக்கு அப்பான்னு குழந்தைங்க முதல்வரை சொல்ற விஷயம், அது உண்மையாலுமே எதர்ச்சியா ஒரு மீட்டிங்க்கு போகும்போது உண்மையாலுமே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நம்மளுடைய முதல்வரை பார்த்து அந்த குழந்தைங்க சொன்ன விஷயம், அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக நாங்க இவ்வளவு வெற்றி பெற்று வரோம்ப்பா, ரொம்ப நன்றின்னு சொன்னதை அதையும் இழிவுபடுத்தி பேசினார். இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு நடிகை அவங்களை வச்சு அவங்களுடைய குடும்பம் அவங்க சார்ந்து அவங்க தொழில் சார்ந்து இருக்காங்க, ஒரு நடிகைங்கிறதுனால அவங்கள ரொம்ப அசால்ட்டா இவர் ஹேண்டில் பண்றாரா? அப்போ இவங்களோட எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவங்க திமுகவை குறை சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்ன ஒரு ரைட்ஸ் இருக்கு, அதை தாண்டி இவங்களுக்கு எல்லாம் அருகதை இருக்கான்னு தான் கேட்கணும்னு தோணுது மேம். ஏன்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இது ஒரு டைம் ரெண்டு டைம். இப்ப இவர் மன்னிப்பு கேட்கிறாரு, தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்போ ஏன் பேசும்போது ரொம்ப தெளிவா தானே பேசுறாரு, சுயநனவோட தானே பேசியிருக்காரு. அப்போ அவருடைய நிலைப்பாடு சரியா தானே இருந்துச்சு, இல்ல வேற ஏதாச்சும் ஸ்டேஜ்ல நின்னு பேசினாரா? ரொம்ப அவ்வளோ கெத்தா, அவ்வளோ அசால்ட்டா, அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்றது, உண்மையா எங்க ஊர் சைட்லாம் சொன்னா அது வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டா நின்னு அவ்வளோ கிண்டல் கேலி, அவ்வளோ தெனாவெட்டா பேசியிருக்காரு. உண்மையா சொல்ல போனா இதுக்கெல்லாம் யாருங்க இவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறா? இவங்களை இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தவறா தெரியாதா? இவர் கட்சியில நடவடிக்கை எடுக்க மாட்டாரா? இதுக்கெல்லாம் ஏன் இப்படி பேசுறாருன்னு ஒரு அறிக்கை கூடி அவர் விட மாட்டாரா? இவர் எல்லாம் பேசுவாராம், எல்லாத்து முன்னாடி எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திடுவாராம், அதுக்கப்புறம் இவர் மன்னிப்புன்னு கேட்டா உடனே எல்லாம் மறந்துடணுமா?
சொல்லுங்க. இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நயன்தாரா அப்படிங்கிறவங்க இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகையா இருந்துட்டு இருக்காங்க. அவங்க குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது இவரு இப்படி பேசும்போது அவங்களையும் சேர்ந்து இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா? இது அவங்கள மட்டும் இல்ல, நடிகை சமூகத்துல வர பெண்கள் எல்லாத்தையும் சேர்ந்து இவரு ஒரு மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தானே. இன்னைக்கு இப்படி பேசுவாரு, நாளைக்கு வேற ஏதாச்சும் ஒருத்தரை பேசி மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அறிக்கை விட்டுருவாரு. அப்படின்னா உடனே எல்லாம் மறந்துடணும். அப்ப அங்க நின்னு அதை அவமானப்படுத்தி அதுக்கு 4 பேர் சிரிச்சாங்களே, அதுக்கு 4 பேர் சப்போர்ட் பண்ற மாதிரி கை தட்டினாங்களே, அப்ப அதெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஒரு நிமிஷம் நம்ம சிந்தனை பண்ணி பாக்கணும் மேம். இன்னைக்கு அஇஅதிமுக எவ்வளவு மோசமா போயிட்டே இருக்கு. இவரே தானே என்ன பண்ணாரு இதுக்கு முன்னாடி, மகாத்மா காந்தி பேரை 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து எடுக்கணும்னு சொல்லி இங்க ஒரு பக்கம் போராட்டம் நடந்தா, அதெல்லாம் யாரு பேர் வேணாலும் வச்சுட்டு போட்டு எடுத்துட்டு போட்டு, அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. இதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுன்னு நடுரோட்டுல உட்கார்ந்து போராட்டம் பண்ணவர் தானே இவரு. இவரு டோட்டலாவே இன்னைக்கு சங்கிகளையும் தாண்டி ஒருபடி மேல உயர்ந்து RSS காரங்க கூட இந்த அளவுக்கு பிஹேவ் பண்ண மாட்டாரு. அதை விட இவங்க ஓவர் விசுவாசியா இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரிதான் மேம் பாக்குற மாதிரி இருக்கு. அதாவது 100 ரூபாய்க்கு கொடுத்து நடி அப்படின்னா 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப ஓவர் விசுவாசியா மோடி அவர்களுக்கு இருக்கிறாங்களா, இல்ல அவங்களோட கூட்டணி கட்சிக்கு இருக்கிறாங்களான்னு தெரியல. அதுவும் CV சண்முகம் அவருடைய மொத்த பேச்சுக்களும் ரொம்ப காலமாவே கண்டிக்கத்தக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கு. நீங்கெல்லாம் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இது இல்ல அப்படின்னு பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு ரைட்ஸ் இருக்கு இப்படி பேசுறதுக்கு? இன்னைக்கு ஒரு பிரச்சனை திமுகவுடைய அரசு சார்ந்து நடக்கும்போது அந்த பிரச்சனைக்காக உடனடியா நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஏதாச்சும் விஷயத்துக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா சொல்லுங்க, அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஆனா எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு தீர்வு காணப்பட்டுட்டே இருக்கு. இன்னொன்னுங்க, இந்த பாலியல் பிரச்சனை அப்படிங்கிறது தனி மனிதனுடைய ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம். உண்மையா தவறுதான், நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. நடக்கிறது ரொம்ப கொடூரமா இருக்கு. ஒரு பெண்களுக்கும் இழைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றது, மன்னிக்கவே முடியாத குற்றங்கள் தான். ஆனா அதுக்கு அரசாங்கம் ரீதியா என்ன பண்ண முடியும்னா, அந்த துறை சார்ந்து உடனடியா நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கான தண்டனையை பெற்றுக் கொடுக்கிறோமா அப்படிங்கிறது தான் முதன்மையா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதை இன்னைக்கு திமுக அரசு முழு மூச்சுல செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த ஒரு கேஸ் இப்ப வரைக்கும் இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லுங்க. இன்னைக்கு விளாத்திக்குளத்துல அவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்துச்சு அப்படின்னா அடுத்த நாளே நாடாளுமன்ற உறுப்பினர் அங்க போய் நிக்கிறாங்க. அத்தனை பப்ளிக் ப்ரொடெஸ்ட் பண்ணி அவங்கள கேட்கும் போது கூடி, அவங்களும் ஒரு லேடி தான், ஆனா லேடின்னு பார்க்காம கூட அவங்கள ப்ரொடெஸ்ட் பண்ணி கேட்கும் போதும் அவங்க நின்னு பொறுமையா பதில் சொல்லி கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி அதற்கான வாக்குறுதிகளை கொடுத்து அதற்கான தனி டீமை இன்னைக்கு அமைச்சு அதற்கான வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. இது நடந்தது எவ்வளவு பெரிய துன்பமான ஒரு விஷயம்னு எங்களுக்கும் புரியுது. ஏன்னா அந்த குழந்தையும் ஒரு 12வது படிச்ச ஒரு குழந்தைதான். அப்படி நடந்திருக்கவே கூடாது. ஆனா யாரு இதை செய்வாங்க அப்படிங்கிற அந்த சூழல் தெரியாது. இது சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்படிங்கும் போது இதை முழுமையா அரச மட்டும் கை காமிக்கிறது எந்த வகையில இது சரியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு நடவடிக்கை எடுக்காம, இவங்களோட பொள்ளாச்சி சம்பவம் எடுத்துக்கோங்க, நடவடிக்கை எடுக்கல. 2018 நடந்தது. ஏன் அந்த சம்பவத்துக்கு முழு காரணமாக இருந்த அந்த பையன் அவர் தொடர்ந்து 1 வருஷமா மாணவர் அணியில அஇஅதிமுக அமைப்பாளராகவே தான் இருந்துட்டு இருந்தாரு. அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? இத CBIக்கு மாத்துங்கன்னு போராட்டம் பண்ணா அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த திமுக கேட்கும் போது கூட போராட்டத்துக்கு இவங்க அனுமதியே கொடுக்கல பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்துக்கு. அப்புறம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் அதற்கான முடிவே கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அதையெல்லாம் என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த மாதிரி இப்போ ஒன்னும் இல்ல, இவங்க எப்ப எடுத்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை மட்டுமே தான் பேசுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை கிடைச்சு 24 மணி நேரத்துல அந்த குற்றவாளிய உடனடியா நம்ம என்ன பண்றோம், அரெஸ்ட் பண்ணி அந்த ஆளை விக்டிம்னு சொல்லி நம்ம போஸ்ட் பண்ணி, அதை தாண்டி இது பாலியல் துன்புறுத்தல் வன்கொடுமைன்னு தெரிஞ்ச உடனே முதல்வர் சட்டசபையிலேயே அதற்கான தண்டனையை 10 ஆண்டுகளாக உயர்த்தி செய்து இன்னைக்கு அதே ஞானசேகர் அந்த மனிதர் இன்னும் சிறையில தான் இருக்கிறாரு. அவருக்கு அந்த ஆயுள் தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த நடவடிக்கையில திமுக அரசுல எடுக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு ஒண்ணும் இல்ல, 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வுன்னு சொல்லி எல்லாருமே பேசுறாங்க. ஆமா, அது உண்மை, ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்ச யாரா இருந்தாலும் ரொம்ப பெரிய அளவுல தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செயல்பாடுதான். ஆனா அதனுடைய பின்னணியை போய் பார்த்தா அவங்களுடைய குடும்பத்தில இருந்து வருது, அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா அதை செஞ்ச அந்த ஆளை, அது யாரா இருந்தாலும் சரி, அது திமுக நிர்வாகியா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண மனிதரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த ஆள் மேல போக்சோ வழக்கு பாயப்பட்டு அவருக்கு என்ன சொல்றது, ஆயுள் தண்டனை, ஏன் அது மரண தண்டனை வரைக்கும் கூட போகும் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எத்தனை கேஸ் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பாலியல் வன்புணர்வுன்னு சொன்னாலே அதற்கான எல்லா முடிவுகளும் உடனடியா எடுக்கப்பட்டுட்டு தானே இருக்கு.
ஏன் கோவையில விமான நிலையத்தில் நடந்த அந்த பிரச்சனை இது என்ன பிஜேபி மாதிரி ஒரு மணிப்பூர் மாதிரி என்ன யாரும் போய் பார்க்காமயே இருக்காங்களா? அதை தாண்டி இவங்களுடைய கேஸ்ல இந்த பொள்ளாச்சி வழக்கு மாதிரி நாங்க என்ன கிடப்புல போட்டு வச்சிருக்கோமா? வந்து அந்த கோவையில நடந்த அந்த இஷ்யூ 30 நாள்ல கிட்டத்தட்ட அந்த 3 குற்றவாளியும் பிடிச்சு இன்னைக்கே அந்த குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனைன்ற அளவுக்கு அவங்களை ஜெயில தானே போட்டு வச்சிருக்கோம். இது எல்லாம் பாக்கணும்ல. இந்த அளவுக்கு யார் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கா? இன்னைக்கு ஒரு பெண்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா கூட உடனடியா இன்னைக்கு அங்க காவல்துறை போய் நிக்குது. அதை தாண்டி சில இடத்துல காவல்துறை வந்து அலட்சிய போக்கு காமிக்கிறாங்க, சில பக்கம் வந்து அந்த புகார் கொடுக்க வந்தவங்களை அலக்கரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அதையும் தெரியப்படுத்தும் போது அதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படுது. இங்க எதுவுமே எந்த பிரச்சனையும் சரி செய்யப்படாம இல்ல. அதை தாண்டி இவங்க பிரச்சனையெல்லாம் சரியா கையாளுறாங்க அப்படிங்கிறதுக்காகவே இவங்க இதை மடைமாத்தணும்ன்றதுக்காக ஒரு போராட்டம் நடத்துறீங்க அதிமுக. சரி நடத்துங்க, அது உங்களுடைய சுதந்திரம், நாங்க அதுல எல்லாம் தலையிடல. நீங்களும் தவறு நடந்தா ஓப்பனா சொல்லுங்க, திமுக அதை ஏற்று நடக்கும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க போராட்டம் நடக்கும்போது என்ன பேசணுங்கிற தெளிவு கூடவா உங்களுக்கு இருக்காது? அவ்வளவு மோசமான வகையிலயா நீங்க பேசுவீங்க? இந்த அளவுக்கு பெண்களை இழிவுபடுத்தி நீங்க பேசும்போது நீங்க பெண்கள் பாதுகாப்புக்காக எப்படி நிப்பீங்கன்னு என்ன நியாயம் இருக்கு? எப்படி உங்களால நிக்க முடியும்? உங்களுக்கு உங்களை நாங்க எப்படி நம்ப முடியும்? அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டு பெண்கள்லாம் உங்களை எப்படி நம்புவாங்க? இன்னைக்கே வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியா இருக்கும் போதே, அதுவும் எதிர்கட்சியா இருக்கும் போதே இந்த பேச்சு பேசுறாரு சி வி சண்முகம். ஒருவேளை நாளைக்கு ஜெயிச்சு வராங்க, ஒரு இடத்துல ஒரு மந்திரி சபையிலே உட்கார்றாங்க அப்படின்னு சொன்னா அப்ப இவர் எந்த அளவுக்கு இழிவுபடுத்துவாரு? இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை எந்த அளவுக்கு இவர் காயப்படுத்துவாரு? பெண்களுக்கான பாதுகாப்பு எப்படிங்க அதிமுக ஆட்சியில கிடைக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இவங்க எந்த அளவுக்கு பெண்களை வந்து இழிவுபடுத்திருக்குன்னே இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது இவருடைய பேச்சுக்கள்லயே நம்மளுக்கு தெரிய வருதுங்க. தொடர்ந்து இவங்க இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இதை இன்னுமே அஇஅதிமுக கண்டிக்கலைனாலும் இல்ல அவங்களுடைய கட்சியினுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்காமயே இருந்தாலோ இது தொடர்ந்து இப்படியேதான் நடக்கும் அப்படின்னு சொன்னா நாங்க எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு பெண்களே தக்க பதிலடி கொடுத்தேதான் தீருவாங்க. இன்னும் ஒரு 38 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ளேயே தெரிஞ்சு போயிடும் இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன செய்யறாங்க, இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி. உண்மைக்கும் சொல்ல போனா இன்னைக்கு உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மக்கள்கிட்டயே போய் அவங்களுடைய தேவை என்னங்கிறத அறிஞ்சு அதை தாண்டி இப்ப போயிட்டு இருக்க திட்டங்கள் சரியா போயிட்டு இருக்கா, அதுல எந்த திட்டத்தை விரிவுபடுத்தணும் இல்ல ஏதாச்சும் திட்டத்தை மாற்றம் செய்யணுமான்னு மக்கள்கிட்டயே இன்னைக்கு ஒரு அரசு போய் நிக்குது. அதை தாண்டி ஒரு இயக்கம் போய் கேக்குது அப்படின்னு சொன்னா அதை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம், முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ அதுதான் இவங்களுக்கு வலிக்குது. இவங்க ஏதாச்சும் வகையில வெற்றி அடைஞ்சிருவாங்களா, இதெல்லாம் மக்கள் மனசை மாத்திடுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய இந்த தன்மை தான் அவங்கள வந்து இந்த மாதிரி எல்லாம் பேச வைக்குது. அப்படிங்கும் போது அவங்களுடைய உண்மை தன்மை வெளியே வருது. அதுதான் இப்போ வந்து பெரிய விஷயமாவே இருக்கு மேம். சோ அதுக்காக தான் வந்து இப்படி எல்லாம் பேசுறாங்களா அப்படின்னு தோணுது. இந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவங்களுடைய இந்த கோபம் வந்து அதுவும் பெண்கள் எங்க மேல வருதோ அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப திட்டவட்டமா தெரியுது. ஆனா இதெல்லாம் ரொம்ப கண்டனத்துக்குரிய ஆக்க வேண்டியது. இத வந்து இப்படியே சாதாரணமாவும் நம்ம விட முடியாது மேம். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஓகே, நன்றி நாகநந்தினி. நன்றி. ஓகே, நன்றி.